கரங்களை தட்டி பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவர் உண்டு. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. மீண்டும் போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. உள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார். சபை மக்கள் சத்தத்தை உயர்த்தி குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். ஈரே ஈரே என்று பாடுவே, யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார். மரண இருளில் உடலிருந்து மீட்டார். யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவே, யெகோவா ரப்பா ரப்பா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆமென். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, கரங்களை தட்டி பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. எல்லாரும் கரங்களை தட்டி பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவர், கோலும் தடியும் கொண்டு தேற்றுகிறவர், கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் வீழ்ந்தார். ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவே, கோலுக்கடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் வீழ்ந்தார். ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவே, யெகோவா நிசி நிசி என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. கரங்களை தட்டி போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை.
பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். எகோ வருவா என்று பாடுவே, எகோ வருவா என்று பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை கொடுத்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். எகோ வருவா என்று பாடுவே, எகோ வருவா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். சிறகுகளின் நிழலிலே நான் நம்பி இளைப்பாறுவே, சிறகுகளின் நிழலிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் சிறகுகளின் நிழலிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையாய், நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. உலகத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. சொல்லுவோம். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. சின்ன பிள்ளைகள்லாம் அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை,
ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை இயேசுவே ஆராதனை இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே தெவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே என்னை என்றும் காப்பவரே அடைக்கலமே உறைவிடமே உமக்கு அடைக்கலமே புகழிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை இயேசுவே ஆராதனை சிறகுகளின் நிழலிலே நான் நம்மீழை பாருவே அப்படியே எழுப்பி நீ துணையாயிருப்பதனால் நான் நன்றும் இழை பாருவே சின்ன பிள்ளைய சொல்லுங்க சிறகுகளின் நிழத்தனிலே நான் நம்மீழை பாருவே நீ துணையாயிருப்பதனால் என்றும் இழை பாருவே கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பீழை பாருவே கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பீழை பாருவே அடைக்கலமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகழிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார் உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார் கரங்களை தட்டி என் காரியம் வாய்க்கும்
கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க, என் காரியம் வாய்க்கும். என் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் நமக்குள் வசிக்கின்றார். நம் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் நமக்குள் வசிக்கின்றார். நம்மை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். பிரித்தெடுத்து நம் மகிமையால் நிரப்பிடுவார். நம் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் முன் காரியம் வாய்க்கும். ஆமென். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். மேலானதை செய்வார். நம்மை உடைத்து உருவாக்கும் தூயவன் அவர். நம்மை சிறப்பாய் வணங்கிடுவார். நம்மை உடைத்து உருவாக்கும் தூயவன் அவர். நம்மை சிறப்பாய் வணங்கிடுவார். நம் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தை தொடர்ந்திடு என் மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். உன் தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் நீரன் பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தே. நீரே கேடகம், நீரே என் பலன். சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே. கரங்களை தட்டி பாடுவே. ஆராதனை வேலைக்கு வந்திருக்கிறோம். உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. சபை மக்கள் மட்டும் உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. இயேசு ராஜா மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே.
தாப்பா நம்பி இருக்கிறோம். நீரே பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. எத்தனை பேர் இந்த உள்ளத்தின் ஆழத்தை சொல்ல முடியும்? ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. மீண்டும் ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. ராஜா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. ஆட்கள் மட்டும் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. பெண்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஆட்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. பெண்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே என் இருதயத்தை திறந்தருளும். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்களேன். ஆண்டவரே என் இருதயத்தை திறந்தருளும், என்னோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்று பேசுகிற வார்த்தையை நான் துரிதமாக பேச விரும்புகிறேன். அதை சற்று நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். 41ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே முதல் வார்த்தை, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு அதன் பின்பு சர்வ வல்லவராகிய என்னிடத்திலே சமீபித்து வந்து என்னோடு பேசட்டும். தங்கள் பலனை அவர்களே புதிதாக்கி கொண்டு, நீங்களே உங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு அதன் பின்பு சமீபித்து வந்து பேச கடவன். வேதத்தில் ஒரு வார்த்தை சகரியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும். அந்த வார்த்தையை சற்று தவறாக புரிந்தீர்கள் என்றால் பலமும் வேண்டாம் பராக்கிரமமும் வேண்டாம், கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் போதும் என்று நாம் நினைப்போம். இல்லை,
பலமும் வேண்டும், பராக்கிரமும் வேண்டும். நம்மை பலப்படுத்துகிறவர் நம் தேவனே. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன் தேவனே. அவர் ஏசாயா 41 அதிகாரத்திலே சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு அதன் பின்பு சமீபித்து வாருங்கள், அதன் பின்பு என்னோட பேசுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். படிப்பு தேவைதான், ஆனால் படிப்பு ஒரு மனிதனுக்கு முழுமையான நம்பிக்கையை தரவில்லை. அதற்கு நாங்கள் எந்த பகுதியிலே குடியிருக்கிறோமோ அந்த பகுதியே சாட்சி. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கோடீஸ்வரர்கள். ஏன்னா அங்கே சின்ன வீடு, சின்ன வீடுனா குட்டி வீடு எங்கள் வீடு தான். ஏன்னா மீதி எல்லா வீடு 25 சென்ட், அங்கே சில வீடு 40 சென்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போகட்டும். ஆனால் அந்த இடத்துல உள்ளவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது, அங்கே நடைபெறுகிற சில காரியங்களை பார்க்கும்போது, நேற்று இரவு கூட ஒரு 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அந்த நெய்பர் ஹவுஸில் நடந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது, கர்த்தரை எப்படியோ பிடிச்சுக்கிட கர்த்தரை எங்களுக்கெல்லாம் பலன் கொடுத்தபடியினால் தான், ஒரு நம்பிக்கையை கொடுத்தபடியினால் நாங்கள் பாக்கியவான்கள் என்ற எண்ணம். பலனை புதிதாக்கி கொண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் 22 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மோசேயை பற்றி. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்ப அவன் பிறக்கும்போது வல்லவன் அல்ல, வாக்கு சாதுரியம் உள்ளவனும் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்ல எனக்கு அந்த இடத்தை குறிக்க எனக்கு நேரம் இல்லை. அவன் உடைய வாக்கு சாதுரியம் உள்ளவனாக அவன் இல்லை. அவனுடைய வெளிப்புற தோற்றம், சரீர தோற்றம் பலம் உள்ளதாக இல்லை. சரித்திர ஆக்கியோன்கள் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் திருமணமானவர், ஆனால் அவங்க மனைவி டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவனுடைய தோற்றத்தின் நிமித்தம். அவனுடைய கண்களில் கூட ஒரு வீக்னஸ் இருந்திருக்கலாம். ஒரு மீன் செதில்கள் போன்ற ஏதோ ஒன்று அவன் கண்ணிலே இருந்து விழுந்து கொண்டே இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவனுடைய உருமால் கச்சையிலே அற்புதங்கள், அவனுடைய நிழல் பட்டு கூட அற்புதங்கள், அவனுடைய ஜபத்தினால் அற்புதங்கள், திருச்சபைகள் உருவாயின. ஆனால் அவன் ஒரு இடத்திற்கு ஆண்டவரை நோக்கி போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீ என்னை குறித்து அதிகம் அறிந்திருக்கிறாய், இன்னும் அறிய வேண்டும் என்று விரும்புகிறாய். உன் பலவீனத்திலே என் கிருபை போதும். என் கிருபையின் பலனையும் நீ அறிந்து அதை எல்லா திருச்சபைகளுக்கும் நீ கொடுக்க வேண்டும். ஆகவே உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபையை சார்ந்து நில் என்று சொன்னார். மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் என்று சொல்லவில்லை, வல்லவன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பற்றி ரோமர் 4:21 அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, யாராக எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமர் 4:21. மோசே வல்லவனானான், விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமும் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடைய விசுவாசித்து, விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அதன் பின்புதான் இந்த வார்த்தை விதம் முடிகிறது, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். இது ஏன் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 23 அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல, எனக்காகவும் உனக்காகவும், ஏன் நமக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எந்த வார்த்தையை தியானிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டைரியில் ஒரு மெசேஜ் அப்படி இடையில இருக்குது, அதை விட்டுட்டு தான் நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அதில் ஒரு 2 காரியத்தை நான் சொல்லணும். ஆனால் ஆண்டவர் இந்த வாரம் அந்த ஜெப நேரங்களிலே சில காரியங்களை தியானிக்கும் போது ஜனங்கள் இன்னும் வல்லவர்களாக மாற வேண்டும், நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும், நீங்கள் பலமுள்ளவர்களாக மாற வேண்டும். இன்னும் பாலை மட்டும் சார்ந்திருக்கிறவர்களாக அல்ல, பராக்கிரமம் உள்ளவைகளை செய்யும்படி பராக்கிரமசாலிகளாக நீங்கள் மாற வேண்டும், ஞானவான்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
இப்போ நான் பலசாலி இல்லையா அப்படி நீங்கள் கேட்கலாம். இன்னும் நீங்கள் பலன் அடைய வேண்டும், இன்னும் நீங்கள் ஆவியிலே வளர வேண்டும், இன்னும் நீங்கள் உள்ளான மனிதனிலே பலனடைய வேண்டும், இன்னும் நீங்கள் கிருபையிலே பலப்பட வேண்டும். சில ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன், தலைக்கு மேலே பிரச்சனை போவதை போல காணப்படும், ஆனால் அதை ரொம்ப அப்படியே கேர்ஃப்ரீயாக ட்ரீட் பண்ணுவாங்க. கேர்லெஸ்ஸாக இல்லை, கேர்ஃப்ரீயாக ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ நான் ஞாபகப்படுத்திட்டேன்னா, நீங்கள் வீட்டை பூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு ஞாபகப்படுத்தினா இப்போ போய் திரும்ப ஒருக்கா பூட்டை இழுத்து அதில் தொங்கி பார்ப்பாங்க. இது இந்த கேர்ஃபுல் குரூப்பு. இன்னொரு குரூப் இருக்குது, கேர்லெஸ்ஸு. எப்படி? கேர்லெஸ்ஸு. பூட்டும் எங்கே இருக்குன்னு தெரியாது, சாவியும் எங்கே இருக்குன்னு தெரியாது. அம்பாசமுத்திரத்தில் வெள்ளம் வந்துச்சு, மெஜ்ரா கோட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெள்ளங்களில் சில வீடுகளே புரட்டி போடப்பட்டது, அந்த அளவுக்கு வெள்ளம். ஒரு குடும்பத்தினர்லாம் தங்கள் பிள்ளைகளை லாஃப்டில் தூக்கி வச்சு காப்பாற்றி இருந்தாங்க. ஏன்னா அந்த லாஃப்ட் வரைக்கும் தான் வெள்ளம், வீடு கவிழலை. இதில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஒரு வீட்டை பற்றி சொன்னாங்க. அந்த வீட்டு உயரம், அதுக்குள்ளே போன தண்ணி லெவலுக்கு வீட்டு சாவி மட்டும் அவங்க கையில் இருந்தால் எல்லாருமே தப்பிச்சிருக்கலாமா. சாவிக்குன்னு ஒரு இடம் இல்லை, ஒழுங்கற்ற வீடு. கேர்லெஸ் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் கேர்லெஸ்ஸாக இருந்தால் தேவனிடத்தில் ஒன்றையும் நீங்கள் பெற முடியாது. அடுத்து ரொம்ப நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப போராட்டத்தோடு தான் நீங்கள் வாழ முடியும். ஆனால் கேர்ஃப்ரீயாக இருக்கணும், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை நிறைவாக்குவார். அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார், தீமை நின்று என்னை விலக்கி காத்துக்கொள்ளுவார், அவர் என் குடும்பத்தை கட்டுவார், என்னை வல்லவனாக்குவார். இன்று நீங்கள் வார்த்தையை கேட்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த பவர் கவர்டு, அதாவது வல்லமை வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போது, நாங்கள் நன்மை செய்து ஓட்டு பெறுவோம் என்று ஏதாகிலும் ஒரு பத்திரிகையிலே வந்திருந்தால் நீங்கள் என்னிடத்தில் காட்டுங்கள். ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்கிறாராம். என்ன அப்படின்னா அவர் அரசியல் வியூகம் வளர்த்து தருகிறவராம். வியூகம், ஸ்ட்ராட்டஜி. இப்படி இப்படி செஞ்சா, இப்படி இப்படி கூட்டணி வச்சா, இப்படி இப்படி ஆளை போட்டு தள்ளினா, இப்படி இப்படி ஆளோட அலையன்ஸ் வச்சா, இப்படி இப்படி செஞ்சா என்ன நீனு பார்த்தீங்களா பேப்பரில்? கூட்டணி, வியூகம், மனிதர்களுக்கு விரோதமான காரியம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீதியை விதைத்தால் நீ மேன்மை பெறுவாய், உண்மையை விதைத்தால் நீ அற்புதங்களை பெறுவாய், ஜெபத்தை விதைத்தால் பதிலை நீ பெறுவாய், சாட்சியை விதைத்தால் அநேகர் சாட்சிகளாக மாறுவார்கள். வியூகம் என்ற வார்த்தை எவ்வளவு வேதனை பாருங்கள். நேற்று இந்த இடத்துல நான் அந்த ஊழியர் பேசும் முன்பு நானும் பேசினேன். அதில் ஒரு 2 பேரை நல்லா திட்டினேன். யாரை திட்டினேன் அப்படின்றத வந்தவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க, வந்தவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் யாரையுமே சபிக்க மாட்டேன் என்றைக்குமே. சபிப்பது என் வேலை அல்ல. நீங்களும் சபியாதிருங்கள் யாரையும். உங்கள் பிள்ளைய கூட நீங்கள் சபிச்சிடவே கூடாது எந்த காரியத்திலையும். அவங்கள ஆசீர்வதிப்பதே அன்றி சபிக்காதிருங்கள். போகட்டும், ஆண்டவர் உங்களை வல்லவராக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம ஆலயத்துக்குள்ளே நம்ம இருக்கிறவங்க எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா, இந்த அரசியல்வாதிகளை போல இல்லை. அப்போ அரசியல்வாதி போல மாறணுமா, அப்படி வல்லமை வேணும், அதிகாரம் வேணும், ஆணவம் வேணும்னு மாறணுமானா, ஆணவம் வேண்டாம், தாழ்மை வேணும்னு கேளுங்க. அயோக்கியத்தனம் வேண்டாம், பரிசுத்தம் வேணும்னு கேளுங்க. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆனால் நான் ஆசீர்வாதம் அடையணும், அந்த காரியம் உங்களுக்கு. அவன் ஆசீரை விரும்பினான், அவன் சாபத்தை விரும்பினான். பைபிள் அது இருக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தையை நான் சொல்லவே விரும்பலை. நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். இன்னைக்கு நீங்கள் வார்த்தை கேட்குறவங்க, நான் ஒரு வல்லமையுள்ள நபராய் மாற வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டும். வல்லவர்கள் தான் ஆளுகைக்கு வருவார்கள். அவர்கள் பாவத்தை ஆள முடியும், சாபத்தை ஆள முடியும். இந்த தேசத்தில் உள்ள கட்டுகளை அகற்றி கண்ணிகள் தெரிப்புண்டு போக ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எல்லாருக்கும் யாக்கோபு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் நம்ம என்ன பேர் வச்சிருப்போம்? ஜாக்கப், இல்லைன்னா ஜேம்ஸ் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். ஆனால் பைபிளில் ஒரு வார்த்தை உங்கள் பைபிளில் தான் இருக்குது. ஆதியாகமம் 25:27 ஏசா வன சஞ்சாரியும் வல்லவனுமாக மாறினான். பைபிள் எப்படி இருக்கும்? வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவன் கூடார வாசியும் குணசாலியுமா இருந்தான். யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவன் அவங்க அம்மா முந்தானியவே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான்?
பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு வேட்டையாடெல்லாம் தெரியாது. அவன் ரொம்ப போனால் மந்தையிலேருந்து ஒரு நல்ல ஆடை பிடிச்சு கொண்டு வந்து தர முடியும். ஆனால் ஏசா இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு அம்பை விட்டால் 2 மான் கதை முடிஞ்சிச்சு. 2 மானை கொண்டு வந்து கொடுத்தா ஃப்ரெண்ட் சொல்கிற அவங்க அம்மா ரெபேக்கா இருக்கா பார்த்தீங்களா, சூப்பராக சமைச்சு வேட்டைக்கறியை நான் சொல்லியிருக்கிறேன், வேட்டைக்கறியாகவே அவள் சமைத்து அதை ஈசாக்குக்கு கொடுத்து, ஈசாக்கின் கண்களுக்கும் பிரியமுள்ளவளாக இருந்தாள், தேவனுடைய கண்களுக்கும் பிரியமுள்ளவளாக இருந்தாள். பைபிளில் பாஸ்டர்ஸ் அப்படின்னு எத்தனை இடத்துல பேர் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா மொர்தேகாய் ஒரு நல்ல பாஸ்டர். மொர்தேகாய் தனக்கு மேலாக எஸ்தரை உயர்த்தினார். எஸ்தர் அவளுடைய அழகு, மொர்தேகாயின் கீழ் இருந்த பாதுகாப்பு, அகதியாக வந்தவள், அடிமையாக வந்தவள், அவளை உயர்த்த மொர்தேகாய் ஒரு போதகராக இருந்தான். அதே போல இந்த ரெபேக்கா லைஃப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படும்படி அவள் வீட்டுக்கரியை வேட்டைக்கரியாக மாற்றி கொடுத்தாள். என்னன்னா ஆராதனையை சொல்லி கொடுத்துருக்கா, இப்படி நீ ஆராதி, ஈசாக்கிட இப்படி போ, அந்த ஈசாக்கு ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு நல்லா சாப்பிடுவார் போல தெரியுது. என்ன அது அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் பெண்கள் உங்கள் கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லா பெண்களாலையும் சொல்ல முடியாது. உண்மையாக சொல்கிறேன். அது இந்த ஆவிக்குரிய இந்த பென்டிகாஸ்டல் அப்படின்னு சொல்கிற பெண்கள்னால பாதி பேருக்கு முடியாது. இதை நான் வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன். எனக்கு தெரிந்தவங்க ஒருத்தங்க உண்டு. அவனுடைய மகன் பெரிய சயின்டிஸ்ட். அவர் ஒரு முறை அமெரிக்காவில் மரண தருவாயில் பையனாக இருக்கும்போது மரண தருவாய்க்கு வந்துட்டார். வந்தவுடன் நரிமேட்டில் உள்ள ஒரு ஊழியர் ஜெபித்தார். கர்த்தர் அவருக்கு ஜீவனை கொடுத்தார். ஆனால் அந்த செய்தி ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர் அல்லாத அவருடைய தகப்பனுக்கு வந்தது. உன்னுடைய மகனுடைய பாடியை எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, ஸ்டேட்ஸ்லேருந்து கொண்டு வர்றதுக்கு, கனெக்டிகட் அப்படின்ற இடம், அதிலிருந்து எடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். அந்த ஒரு வார்த்தை அவருடைய தகப்பனை வியாதியஸ்தனாக மாற்றினது. நர்வ் சைட் பிரேக் டவுன் வந்துச்சு, நீரோ சைட், டயபெட்டிக்காக அவர் மாறினார். மருத்துவம் உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் அவங்க மனைவி என்ன தெரியுமா செஞ்சாங்க, சாதாரண வெஜிடபிள் அதில் சூப் போட்டு, காஞ்சி போன முருங்கைக்காய், காஞ்சி போன கத்திரிக்காய், எதையோ செஞ்சு அதை நல்லா ஜெபம் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அவர் ஒரு முதிர் வயது வரைக்கும் அவர்கள் காப்பாற்றினார்கள். அதில் ஒரு காரியம், கடைசி வரைக்கும் அவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தார். அந்த சகோதரி என்னை அதிகம் நேசிப்பார்கள், நானும் அவர்களை நேசிப்பேன். ஒரு நாள் கேட்டேன், உலகத்துக்கே ஊழியம் செய்கிறீங்க, ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு. என்கிட்ட அவங்க எந்த பதிலும் சொல்லவில்லை. ஒரு நாள் அவர் மரித்தார். மரிப்பதற்கு முன்பு இரவு உங்கள் படுக்கை அறையில் உள்ள கான்வர்சேஷனை என்கிட்ட அவங்க சொன்னாங்க. தன் மனைவியின் கரத்தை பிடித்து அவங்க பேரை சொல்லியிருக்கிறாரு, அவ்வளவு நாள் செய்த காரியத்தை எல்லாம் மன்னித்து விடு. இயேசுதான் தெய்வம் என்று எனக்கு தெரியும், ஆனால் என் வியாபாரத்தின் நிமித்தம், என் குடும்பத்தின் நிமித்தம் நான் அதை மறுதலித்தேன். அது கூட என் இருதயத்தை வேதனைப்படுத்தவில்லை. நீ விரும்பினாய், நான் அதை செய்யவில்லை, என்னை மன்னித்து விடு. நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இரட்சகராக, ஆண்டவனாக. அதன் பின்பு அவர் மரித்தார். அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகும்போது, டாக்டர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். நடந்த சம்பவம். நான் இது ஏன் போகிறேன் அப்படின்ல, நீங்கள் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். டாக்டர் வேண்டான்னு சொன்னதை இவர் வேணும்னு கேட்பார். குலோப் ஜாமுன் செஞ்சுதாமா அப்படின்னு கேட்பார். கேசரி செஞ்சு கொடுன்னு இவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்க. அதை செஞ்சுட்டு முன்னாடி வச்சுட்டு சொல்லுவாங்களாம், நீங்கள் கேட்டீங்க, நான் செஞ்சுட்டேன், இது உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வேண்டிய அளவு சாப்பிடுங்கன்னு. என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறார் அவர்? முதல் நாள் முழுசும் சாப்பிட்ருக்கார். அடுத்து சில வருடங்கள் கழித்து கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்கள் தங்கள் கணவனுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது, புத்தியுள்ள நடக்கையினால், நல்ல நடக்கையினால் அவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும். இந்த ரெபேக்காவுக்கு அது தெரிந்தது. அவன் கூடார வாசி குணசாலியாக அவன் இருந்தான். அங்கங்க மேயிறவன் அல்லவன், அங்கங்க ஊர் சுத்துற ஆள் இல்லை. மதுரையில் செமினார் நடக்கும், மதுரையில் படைமுயற்சி கூட்டங்கள் நடக்கும். இதில் வருத்தம் என்னன்னா, இப்போ அந்த படைமுயற்சி கூட்டங்கள் நடைபெறவில்லை. தமுக்க மைதானம், கலையரங்கம், ரேஸ்கோர்ஸ் கிரவுண்ட்லலாம் சூப்பராக மீட்டிங்ஸ் நடக்கும். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இனி எப்படி நற்செய்தி அறிவிப்பது? இனி நீங்கள் தான் நடமாடும் நிருபமாக இருக்க வேண்டும்.
நீங்கள் தான் உங்கள் கனியினால் அறியப்பட வேண்டும். நீங்கள் தான் உங்கள் வல்லமையை புதுப்பித்து கொண்டு மரித்தோரையும் எழுப்புகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இன்னொரு காரியம், அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபுல்லாக செமினார்னு நடக்கும், எங்கே பார்த்தாலும் செமினார். மதுரையில் 2 பிரபல்யமான பாஸ்டர்ஸ் அப்போ இருந்தாங்க. அந்த பாஸ்டர் அவங்ககிட்ட போய் சொன்னேன், நான் ஒரு செமினார் நடத்த போகிறேன் அப்படின்னு. உடனே அவர் கேட்டார், 2 பேருமே ஓடி வந்து கேட்டாங்க, அது என்ன செமினார்? அவங்களுக்கு அவ்வளோ கியூரியாசிட்டி. நம்ம தான் ஹோல்சேல் கான்ட்ராக்ட் மாதிரி செமினார்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம், பாஸ்டர் எட்வின்னு ஒரு செமினார் நடத்த போகிறாரா அப்படின்னு. உடனே என்ன அப்படின்னு கேட்டார். டோன்ட் கோ டு எனி செமினார், அதுதான் தலைப்பு. எந்த செமினாருக்கும் போகாத, சில கால் பாவாத மிருகம் போல இங்கேயும் அங்கேயும். 100 செமினார் நடக்குதுன்னா அதில் 3 செமினாருக்கு நான் போவேன். 3 செமினார்லையும் தட்டும் பேகும் பைபிளும் ஃப்ரீ காசும் ஃப்ரீ டிக்கெட்டும் வாங்குறதுக்குன்னு 500 பேர் 600 பேர் வந்து வரிசையில் நிற்பாங்க. தேவனுடைய வார்த்தை முக்கியம், உபதேசம் முக்கியம். ஆனால் கர்த்தர் நாட்டின தோட்டத்தில் நாட்டப்படுவது மிக முக்கியம். அப்படி அங்கே எங்கேயும் இன்னைக்கு உபதேசங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, புரிகிறது அல்லவா? அவங்கவுங்க முழுசா வேதத்தை வாசிக்காம எதையோ பேசுறாங்க. நல்லா பேசுற ஒரு ஊழியரே யோபுவிற்கு பயந்த காரியம் நேரிட்டது. அவன் என்னையா பயந்தான்? தான் பிள்ளைகள் எதுவும் பாவம் செஞ்சிருவாங்களோன்றதான் அவனுக்கு ஒரு பயம். அதனால ஒவ்வொரு நாளும் பலிகளை இட்டானவன். ஆனால் என்ன சொல்றாங்க, அவன் பயந்தார், அவன் பிள்ளைகள்லாம் செத்து போகும்னு அவன் நினைச்சான், அதுபோல செத்து போச்சு. அதை கேட்க ஒரு கூட்டம் ஓடுது. எந்த நல்ல தகப்பனாவது தாயாவது அவ்விதம் நினைப்பார்களா? போகட்டும். நீங்கள் யாக்கோபை போல இருக்க வேண்டும். உங்களுக்கு ரெபேக்காளை போல ஒரு திருச்சபை இருக்க வேண்டும், முர்தேகாயை போல ஒரு திருச்சபை இருக்க வேண்டும். அதை தக்க வைத்துக் கொள்வது உங்களை பொறுத்தது. ஆனால் ஆதியாம் 25:27 ஏசா வன சஞ்சாரியும் வல்லவனுமானான். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8-9வது வசனத்திலே நிம்ரோத் பூமியிலே பராக்கிரமசாலியாக அவன் இருந்தான். இந்த நிம்ரோத்தை பற்றி படித்தா அதற்கு அடுத்த அதிகாரத்தில் அவன் தான் பாபிலேல கட்டுறான். பயங்கரமான பில்டிங். பாபேல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தாறுமாறு. வருகிற மாதத்தின் வாக்கு தத்தத்தை நேற்று பிரித்து 3ஆக பிரித்து ஜெபித்து, என்ன அதில் 1 கர்த்தர் பணியை போல உங்கள் மேலே இறங்குவார், நீங்கள் மலருவீர்கள், நீங்கள் வளருவீர்கள். அடுத்து கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். பாபிலோன்னா தாறுமாறுன்னு அர்த்தம், உலகம்னு அர்த்தம். அது வேசித்தனத்தையும் சேர்த்து குறிக்கிறது. அதை கட்ட விரும்பின நிம்ரோத் கட்ட அவன் ஆண்டவர் மட்டும் இறங்கி வரவில்லை என்றால் கட்டி முடித்திருப்பான், அவனுக்கு பேர் உண்டாக. அவன் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி காரியத்தை செஞ்சான். அவன் கர்த்தருக்கு முன்பும் பராக்கிரமசாலியாக இருக்கிறான் என்று அந்த பைபிளில் ரெக்கார்ட் பண்ணிரு. அப்ப கர்த்தர் தான் படைச்ச எல்லாத்தையும் பார்க்கிறாரு. தாவீதை பார்க்கிறாரு, கோலியாத்தை பார்க்கிறாரு, யோபை பார்க்கிறாரு, யோபுடைய நண்பர்களை பார்க்கிறாரு, 12 கோத்திரத்தில் உள்ள ரூபனையும் பார்க்கிறாரு, அதில் பென்யமீனையும் பார்க்கிறாரு, யோசேப்பையும் பார்க்கிறாரு. நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் பராக்கிரமசாலியாக மாற வேண்டும், நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும். ஒரு 5 நபர்களை குறித்து கர்த்தர் இந்த காலை வேளையிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 சாமுவேல் பக்கம், அதாவது நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் பலசாலியா மாற முடியுமா, நான் வல்லவனா மாற முடியுமானா, வேதத்தில் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, அவன் லைஃபே கொஸ்டினா இருக்கு, மரணத்துக்கும் அவனுக்கும் 1 அடி தூரம், அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். 2ஆம் வருகை வரும்போது தான் கண்மலைகளே மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இப்போ அவனுக்கு 2ஆம் வருகை இல்லை, வருகையிலே கதையை சவுல் முடிச்சிருவானோன்னு அவனே ஒரு கெபிக்குள்ள போனான். அப்போ போகும்போது அங்கே போட்டிருக்கு, அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். அவனுடைய சகோதரர்கள் ஒன்றும் அவன் மேல் அன்பு கொண்டு அல்ல, பகை வைத்திருந்தவர்கள். சரித்திரத்தை பார்த்தால் தெரியும். அடுத்து அவன் கூட போனவங்க யார் தெரியுமா? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். அவங்கெல்லாம் யாரோட சேர்ந்துக்கிட்டாங்க? தாவீதோட சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சிலர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம கதவை பூட்டிட்டு ஓடிடுவோம். யாராவது தூங்குற ஆள் இருந்தால் கவனிச்சுக்கோங்க. ஒரு நாள் ஒரு அப்பாவை பார்க்க, ஹஸ்பண்டை பார்க்க அவருடைய ஃப்ரெண்டு வந்திருக்கிறார். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்பாவும் ஃப்ரெண்டும். அப்போ பையன் வந்து காதுக்குள்ள ஒரு வார்த்தையை
மெதுவாக சொல்லியிருக்கிறான். உடனே அவர் சொல்லிக்கிறார், டே சத்தமாக தான் சொல்லுவேண்டா அப்படின்ட்டு இருக்கார். எப்படி? சத்தமாக தான் சொல்லுவேன். அம்மா சொன்னாங்க, வந்திருக்கிறது ஒரு சாவுக்குறாக்கி, 2 மணி நேரம் போகாது வீட்டை விட்டு, காஃபியும் டீயும் கொடுக்குறேன், வீட்டை விட்டு துரத்திடுங்க, வீட்டை விட்டு துரத்திடுங்க. என்ன எப்படி பாருங்கள், அவர் பேசதான் வந்திருக்கிறார். பேசுகிறவரே என்ன கிராக்கி? சென்னையில் விழிச்ச பாஷை. அதுக்கு என்ன மீனிங்னு சென்னையில் போய் மீன்பாடி வண்டியில் போய் கண்டுபிடிங்க. இதில் மீன்பாடி வண்டியில் போய் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? அப்பப்போ போயிட்டு வருவோம்ல. போகட்டும். இந்த இவங்களுக்கு கவுண்டிங் பைபிள் வச்சுருக்கு. 400 பேர். எத்தனை பேர்? முறுமுறுக்கிறவர்கள், கோவப்பட்டா கல்லெறிகிறவர்கள். பாஸ்டர் டேவிட் நீங்கள் என்ன செஞ்சீங்க? கல்லெறிவாங்க. அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்டவர்கள், சவுலால் விரட்டப்பட்டவர்கள் எல்லாரும் அவனோட கூடிக்கிட்டாங்க. ஆண்டவர் தாவீதை நேசித்தார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பெயர். அப்போ இந்த 400 பேருடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த 400 பேருடைய முடிவு. ஒடுக்கப்பட்டவங்க, இன்னைக்கு நீங்கள் டிக்கெட் அடிக்க முடியும். கொஞ்சம் பேர், நான் ஒடுக்கப்பட்டேன், பாஸ்டரே கண்டுக்கல, கையை தூக்குங்கன்னா அதுக்கு 4 பேர் கையை தூக்கிடுவீங்க. நான் அதனால் சொல்லலை, உங்களை ஆண்டவரே விசாரிப்பாராக. நான் ஒரு சகோதரிக்கு 3-4 தடவை ஃபோன் பண்ணேன். நம்முடைய ஆலயத்துக்கு வந்த சகோதரி, ஒரு பிரச்சனை இல்லை, இப்படி செய்யுங்க. என் நேரத்தில் ஒரு 5 hours 6 hours அவங்களுக்கு நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக அதற்கு எதிர்மறையாக காரியங்களை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு, ஒரு தரமாவது அவங்ககிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தினர் வந்தாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசலாமே அப்படின்னு சொல்லி, லீவ் இட், விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த சம்பவத்துடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுடைய பிரயாணம் எவ்விதம் முடியும் என்று தெரியும். ஒருமித்து அவர்கள் கடந்து செல்ல முடியுமா? ஜெபத்தினால் அந்த காரியங்களை சாதிக்க முடியுமா? அதற்கும் அங்கே தடை இருந்தது. ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணி காரியத்தை மாற்ற முடியுமானா அதுக்கும் அங்கே ஒரு இடையூறு இருந்துச்சு. அப்போ ஆண்டவரே நேரிட்டு ஏதாகிலும் ஒன்றை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுவதை நான் நிறுத்திவிட்டேன். நான் புத்தியினன் அல்ல, கழுதைக்கு முன்பு முத்தை விதைக்க கர்த்தர் என்னை அனுமதிக்கவில்லை. நீங்கள் எல்லாரும் முத்தாக இருக்கிறீர்கள். ஆகவே தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து கர்த்தருடைய முத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த 400 பேரும் ஆண்டவர் கொடுத்தார். அவங்க அண்ணன் எலியா, அடுத்து ஒவ்வொருத்தரும் தாவீதை இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏஜ் வயசில் அவங்கெல்லாம் சீனியர் தாவீதோடு இருந்தாலும். அதுக்கப்புறம் கடன் பட்டவன் கொஞ்சம் கடன் வேணும்னு கேட்டிருப்பாங்க தாவீதிட்ட. இன்றைக்கி ஒரு 4 ஆடு தான், நான் உனக்கு 5 ஆடு தரேன். எத்தனை ஆடு தரேன்? 5 ஆடு தரேன். கடன் பட்டவங்க. அடுத்து கடன் பட்டவங்களோட கூட இருந்துக்கலாம். இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. முறுமுறுக்கிறவங்க கூட என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. முறுமுறுக்கிறவங்களோட யாராச்சும் நீங்கள் முறுமுறுக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த முறுமுறுக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? மர்மரிங். மலையாளத்தில் அதே மாதிரி தான் வருது. இந்த முறுமுறுக்கு யாராவது மலையாளம் கன்னியாகுமரி ஆள்கள் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை கண்டாலே நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா யாராச்சும் அப்படியே முறுமுறுக்கிற ஆள் வந்தால் நீங்கள் உங்கள் எல்லையை காலி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சமாதானம் நல்லா இருக்கும், உங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படும், தேவன் பேரில் கொண்டிருக்கிற அன்பு பெருகும். போகட்டும். இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க தாவீதோடு இருந்தாங்க. 2 சாமுவேல், இதை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். 23 அதிகாரத்தில் தாவீதுடைய நாவிலே கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு பேசுகிறார். பேசும்போது அதை ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். 8வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன. முறுமுறுக்கும் போது அவன் பெயர் அறியப்படவில்லை. பராக்கிரமசாலியான உடனே அவருடைய பெயர்கள் அறிவிக்கப்படுகிறது. அவங்களுடைய பராக்கிரமத்தை கொஞ்சம் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். யோசபா செபேத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவனாயிருந்தான். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்டான். ஒரு நாள் அவன் முறுமுறுக்கிறவனா, கடனாளியா, ஒடுக்கப்பட்டவனான்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் பட்டயத்தை பிடித்து அவன் 800 பேரை வெட்டினவனாக இருந்தான். பட்டயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்து வேதத்திலே காணப்படுகிறது. கர்த்தர் எதை செய்ய முடியுமோ
அதை கர்த்தருடைய பிரசன்னம் செய்யும், கர்த்தருடைய வார்த்தை செய்யும். அடுத்த ஒரு பராக்கிரமசாலியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோட ஒட்டி கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அவன் வெட்டி பெலிஸ்தர் எல்லாம் கதையும் முடிச்சிட்டான். பட்டயம் கையிலேருந்து கீழே விழலை. கை அப்படி என்ன செஞ்சுருக்கு, இந்த பட்டயத்தை பிடிச்சிருக்கு. என்ன, நம்ம கிறிஸ்தவங்க சிலர் தீபாவளி அன்னைக்கு கறி கடைக்கு போவாங்க. அவங்கள நான் யாரும் பாவி குற்றவாளின்னு தீர்க்கிறது இல்லை, என்ன போவாங்க. நான் ஒரு நாள் அடுத்த நாள் கடைக்கு போனேன். அவன் சொல்லிட்டா நாங்கள் கடையெல்லாம் மூடிட்டோம் தீபாவளிக்கு நேற்று நைட்டு. என்ன சார், எங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கறி வச்சுருக்கலாமே அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், நாங்கள் நைட்டு வெட்டி வெட்டி எங்கள் கையே வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை ஆடு, 40 ஆடு, 60 ஆடு, 80 ஆடு. ஆனால் இங்கே பாருங்கள், அவன் பெலிஸ்தர் கதையவே முடிச்சிருக்கிறான். அவனுடைய பட்டயம் அவன் கையோடு ஒட்டி கொண்டது. இன்றைக்கி நம்ம 4 பேர் குறித்து பேசினால், நேற்று யாரோ ஒருத்தங்க பேசுனாங்க, விஜயகுமார் பாஸ்டர் பேசினார். என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டார். ஒன்று கேட்டார், ஒரு 22 வயசு பொண்ணும் ஒரு 24 வயசு பையனும் சேர்ந்தா என்ன பேசுவாங்க அப்படின்னு. எனக்கு டக்குன்னு ஓடலை. உடனே நம்ம சபையில் உள்ள ஒருத்தர் சொன்னார், காதலை பேசுவார். எதை பேசுவார்கள்? காதலை. உடனே அவர் என் பக்கம் திரும்பினார். ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க பாஸ்டர் அப்படின்னு. என்னது ஐ லவ் யூ? நம்ம அது சொன்னதே இல்லை, சொன்னாலும் வரமாட்டேங்குது. சரி, ஆனால் அன்பை காண்பிக்கிறோம், அவ்வளவுதான். என்ன, சிலர்லாம் நீங்கள் டார்லிங்கிறீங்க, தோத்துறோம். சிலர் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. வாடா, ஹஸ்பண்டை இப்போ செல்லமாக கூப்பிட்ற பேர் என்னது? வாடா. இப்போ உங்கள் பக்கம் நான் பார்த்துட்டேன், நம்ம சர்ச்சில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்ககிட்ட ஹஸ்பண்டை பற்றி பேசினா அது வரும் அப்படின்வாங்க. என்னது, வீட்டில் வளர்க்குற பூனை நாயை பார்த்து உங்கள் நாய் எப்படி இருக்குன்னு கேட்டால் சிலர் கோவம் வந்துடும். அவன் இருக்கான் சார், அவன் இருக்கான் பாஸ்டர். எது, நாய் வந்து அவே, ஹஸ்பண்ட் வந்து அது. அப்படி யாராச்சும் இருந்தால் மாற்றிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம அந்த தமிழ்நாட்டு கல்ச்சரெல்லாம் மாற்ற வேண்டாம். தமிழ்நாட்டு நீ எதையுமே உங்கள் அவுட்வேர்டு அப்பியரன்ஸுக்கு இடரல் உண்டாக்காத அளவுக்கு இருங்க, வேறு எதையுமே மாற்ற வேண்டாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இடரல் உண்டாக்கக்கூடாது. உங்கள் ட்ரெஸ் கோடு யாரையும் 4வது நேரம் உங்களை பார்க்க வைக்கக்கூடாது, அவ்வளவுதான். 4வது நேரம் பார்க்க வைக்கக்கூடாது. மற்றபடி என்ன, ஆலயத்துக்கு வரும்போது நல்லா நீட்டாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். என்ன, கிழிஞ்ச சட்டை போட்டு வரக்கூடாது. அப்படி கிழிஞ்ச சட்டை இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நல்ல சட்டை தாங்க ஆண்டவரேன்னு. அவர் அளவு அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். போகட்டும். ஏன்னா இதில் இந்த ஒவ்வொருத்தருடைய பராக்கிரமத்தில் சொன்னால் 30 பேர் இது இன்றைக்கே முடிஞ்சு போயிடும். பாஸ்டர் பாம்பு சரித்திரம் சொன்ன மாதிரி ஆகி போகும். ஒருத்தன் என்ன செஞ்சானா, 800 பேரை வெட்டி போட்டான். இன்னொருத்தனுடைய கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் அளவிற்கு அவன் பெலிஸ்தர் என்றால் பாம்பை போன்று ஊறுகிறவன், சர்ப்பத்தை போல இருக்கிறவன், அந்த வல்லமையை அவன் அழித்தான். காரணம், வசனம் அவனோட ஒட்டி இருந்தது. அவன் தேவன் தந்த வசனம் அவன் இருதயத்தில் இருக்கிற அப்படின்னால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இன்னைக்கு சிலர் ஏறி இறங்கி மாறி என்ன ஒரு ஸ்டேபிளாக இல்லாததுக்கு காரணம் என்னென்னா வசன அறிவு இல்லை. நீங்கள் வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை ஆசீர்வதிக்கும். வசனத்தை என்ன, சில வேளைகளில் நான் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருக்கிறேன். என்ன, அந்த ஸ்பீக்கர் அப்படி பைபிள் வசனத்தை அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை பாதி கவனிப்பேன். சில வேளையில் ஃபோன் வந்துருச்சு அப்படின்னாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் வேறு வேலை வந்துருச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அது ஒரு வேத வசனம், அதை அவமரியாதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேத வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்து ஒருத்தனை பற்றி சம்மா அப்படின்னு, அவன் சிறு பயிறு நிறைந்த. ஏன்னா 4 பேரை மட்டும் இந்த இடத்துல பேசிட்டு நம்ம வசனத்துக்குள்ளே திரும்ப போவோம். இந்த சம்மா வந்து சிறு பயிறு நிறைந்த, அது ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பார்லின்னு போட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வார்கோதுமை அப்படின்னு போட்டிருக்கோம். அது கோதுமை அளவு கூட எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஆனால் வயல் நிலத்தை அவன் காப்பாற்றுகிறவனாக இருந்தான். வயல் நிலத்தை, இன்னைக்கு தேவனுடைய வயல் நிலம் தமிழ்நாட்டில், தென்னாட்டில், இந்தியாவிலே காணப்படுகிறது. அதை காப்பாற்ற நாம் ஜெபிக்கிறோமா? அதை காப்பாற்ற நாம் கொடுக்கிறோமா? அதை காப்பாற்ற அந்த ஊழியர்களோடு ஒரு ஃபோன் கால் பண்ணி அவங்களோடு பேசுகிறோமா? இங்கே ஒரு முறை வந்திருந்த ஒரு ஊழியர் கண்ணீரோடு அவர் பேசினார். கண்ணீரோடு பேசின அவர் வாங்கின அடி, வேதத்தை வைத்திருந்தபடியினால் உள்ள நிந்தை, இதெல்லாம் சொன்னார். அதுக்கு அடுத்த முறை என்னை ஒரு மீட்டிங்கில் சந்தித்தார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர்
இனிமேல் ஊழியம் செய்கிறவங்களெல்லாம் நீங்கள் அனுப்பாதீங்க பாஸ்டர், எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படி சொல்கிறாருன்னு. ரொம்ப வேதனைகளை சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் நகை இல்லாத ஆட்களெல்லாம், நான் ரொம்ப நகைக்கு ஃபாராக நான் பேசலை, அவர் சொல்கிறார் வட இந்தியாவில் ப்ராஸ்டிடியூட்டை பார்த்த மாதிரி பார்க்குறாங்க எங்கள் ஒய்ஃபெல்லாம். எங்கேயும் பஸ் ஸ்டாப்பில் நிற்க முடியல. நான் சொன்னேன் 2 பவுன் செயினை போட்டுக்கோங்க, இல்லை 3 பவுன் செயினை போட்டுக்கோங்க. அதுக்கு என்கிட்ட சொல்யூஷன் இருந்துச்சு. அவ்வளோதான். அள்ளி போடாது, அள்ளி போட்டால் தள்ளி விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவான். என்ன பிறனுக்கு இடந்தே என்னதான் இருக்கும், பரீட்சையாக இருக்கும். போகட்டும். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஒரு மாதிரி டாக்டர், லாயர் அப்படி ஆட்களை அனுப்புனீங்கன்னா நல்லா ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அவர் மேலே போலீஸ் கேஸ் இருந்துச்சு, நான் பெயிலபிள் ஆக்டில் சில காரியங்கள் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து அவருடைய ஃபோன் எடுக்காதபடினா நான் ஸ்தாபனத்தில் தொடர்பு கொண்டு கேட்டேன். அவர் நம்முடைய ஸ்தாபனத்திலேயே இல்லை, மிஷன் ஃபீல்ட்லேயே அவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேதனையாக இருந்துச்சு. நீங்கள் வயல் நிலத்தை காப்பாற்றுகிறீர்கள். நமக்கென்று ஒரு சகோதரி உண்டு, உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை கேட்கும் நாளில் நாம் என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம். இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது கூட இருந்தவங்க அதில் சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை, ஊழியர் ஈசாக்குக்கு சமையல் சாப்பிடணும்னு ஆசை மாதிரி தாவீதுக்கு பெத்லகேம் கிணற்றின் தண்ணி மேலே ஆசை. சில சொல்லுவாங்க, இந்த திருநெல்வேலியில் உள்ளவங்க உண்டு, எங்கள் தண்ணி தான் அப்படின்னு சொல்லி. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் நுர பொங்கிட்டு வருது. என்ன வருது? நுர பொங்கிட்டு வருது. எந்த தண்ணியும் உங்களை காப்பாற்ற முடியாது. கங்கையை க்ளீன் பண்ண 2020 $2000 கோடி அமெரிக்கன் டாலர் வேணும் அப்படின்னு சன் டிவி நியூஸில் சொன்னாங்க. கங்கையவே புனிதமாக்க வேண்டியது இருக்குது. இதில் என்ன ஊர்? திருநெல்வேலி. என்ன ஆறு? அந்த ஆறு பேர் தாமிரபரணி. யாரெல்லாம் ஒன்றும் பெருமை பாராட்ட முடியாது. ஒரு ஊருக்கு பேர் முறுக்குக்கு ஃபேமஸ், திருச்சி பக்கம். ஆமாம், அது எங்கே வச்சு செய்கிறாங்க தெரியுமா? சமயநல்லூரில் வச்சு செய்கிறாங்க. சமயநல்லூரில் வச்சு மணப்பாறை முறுக்கு செஞ்சு பாக்கெட் போட்டு திரும்ப மணப்பாறைக்கு, திருச்சிக்கும், சென்னைக்கும் அனுப்பி, அதில் நம்ம விசுவாசிகள் நேசிக்கிறவங்க, பாஸ்டர் உங்களுக்காக மணப்பாறை முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், சந்தோஷமாக வாங்கிக்கிடுவேன். ஏன் தெரியுமா? முறுக்கை காட்டிலும் அவங்க அன்பு பெருசு. என்னது? அவங்க அன்பு பெருசு. தாவீதுக்கு அப்படி ஒரு ஆசை. என்ன, உங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கலாம், அதை நிறைவேற்ற கர்த்தர் காரியங்களை செய்வாராக. ஆனால் அவன் இந்த தண்ணியை கொண்டு போக அந்த பராக்கிரமசாலிகள் பெலிஸ்தரின் பாளையத்துக்குள்ளே துணிந்து புகுந்து பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றில் தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் பராக்கிரமசாலி. ஊழியருடைய கால்களை கழுவுகிறீர்களா? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? நேற்று வந்த ஊழியர் பாஸ்டர் விஜயகுமார் அவங்க இந்த இடத்துல பேசும்போது சொன்னாங்க, உங்கள் பாஸ்டருக்காக ஆவியிலே நிரம்பி இரவு வேளையிலே ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அவருக்காக வேண்டுதல் செய்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு நாள் இரவு ஆண்டவர் என்னை 10 மணிக்கு எழுப்பி ஒரு குறிப்பிட்ட போதகருக்காக ஜெபிக்க சொன்னார். ஜெபித்த பின்பு வினாவின போதுதான் தெரிந்தது அந்த ஊழியர் ஒரு பெரிய விபத்தில் இருந்து, ஒரு நஷ்டத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டார் என்று. நீங்கள் தாவீதை ஆதரிப்பதைப் போல பரிசுத்தவான்களையும் வட இந்திய ஊழியர்களையும் உங்கள் திருச்சபையின் போதகரையும் ஆதரித்தால் நீங்கள் பராக்கிரமசாலிகள். அதில் 20வது வசனம், அவர் தான் ரொம்ப பெரிய ஆளாக தெரியுது. யோய்தாவின் குமாரனாகிய, அடுத்தவன் ஊர், அவன் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுவோம், பெனாயா. யார்? பெனாயா. இந்த பெனாயா யாரை போட்டிருக்கான் அப்படின்னு நீங்கள் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா, உரை பணி நாளிலே குகைக்குள்ளே இறங்கி போய், தமிழ் பைபிளில் 2 சிங்கங்களையும் பின்பு வெளியே ஒரு சிங்கத்தையும் கொன்றான் என்று போட்டிருக்கு. அது நாளாகமத்தில் எடுத்து பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவை சிங்கத்தையும் கொன்று இருக்கிறான். அடுத்தது அந்த 2 பேர் இருக்காங்களே, சிங்கத்திற்கு ஒப்பான மனிதர்களை கொண்டு இருக்கிறான். பயங்கர பராக்கிரமசாலிகள். கோலியாத் உயரத்தை பார்க்கும்போது தாவீதுடைய உயரம் சாதாரண உயரம் தான். ஆனால் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்திலே அவன் வந்தபடியினால் அவன் பராக்கிரமசாலியாக காரியங்களை செய்தான். நீங்களும் வல்லவர்களாக முடியும். நான் இன்னைக்கு முறுமுறுக்கிற கூட்டத்தில் இருக்கிறேன், நான் இன்னைக்கு வேதனையில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் நீங்கள் இந்த பெனாயாவை போல மாற முடியும். இன்னைக்கு அநேகர் சில காரியங்களை ஜெயித்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் பெனாயாவை போல உரை பணி நாளிலே இறங்கி சிங்கத்தை கொன்றவர்கள் இல்லை.
உரை பணி. அப்போ அதுக்குள்ளே ஒரு வெப்பனை கொண்டு போகும்போது அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க கொண்டிருக்கிறாங்க. என் வார்த்தையை இன்றைக்கி முடிச்சிடுறேன், நான் அதுக்கப்புறம் மற்றவங்களை குறித்து நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் பராக்கிரமசாலிகளாக வல்லவர்களாக மாற முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக மாற முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பராக்கிரமசாலியாக மாற வேண்டும். கிதியோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பயந்துதான் ஒலிமுக வாசலிலே போரடித்தான், களத்திலே போரடிப்பதற்கு பதிலாக. ஆனால் தன் நாட்டின் மேல் அவனுக்கு நம்பிக்கை, தன் வயல் காப்பாற்றப்பட வேண்டும், அதன் விளைவு மீதியானியர்களால் கொள்ளையடிக்கப்படக்கூடாது என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். பைபிளில் அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலின்னு வரும்போது தேவன் அவனோடு இருந்தார் அப்படின்ட்டு. அப்போ தேவன் ஒருத்தரோடு இருந்தாலே அவங்க யார்? பராக்கிரமசாலி. யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அவன் ஒரு பராக்கிரமசாலி. சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி வந்துச்சு, அதை விரட்டுறதுக்கு ஒரு ஆளை தேடுறாங்க. அப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்க, அங்கே ஒரு பையன் இருக்கான், ஈசாய்க்கு மகன், ஓகே, அவன் இசை வாசிப்பதில் தேறினவன், அதோட முடிச்சிருக்கணும். ஆனால் போட்டிருக்கு, தேவன் அவனோட கூட இருந்தார், அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். தேவன் உங்களோட இருந்தால் நீங்கள் பராக்கிரமசாலி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தான் உங்கள் பலனை புதிதாக்கி கொள்ள வேண்டும், நீங்கள் தான் ஆண்டவரை சார்ந்து வல்லவர்களாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தில் உள்ள பராக்கிரமசாலிகளை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டும். அநேகர் இருக்கிறார்கள், அந்த 30 பேரும் அவ்விதம்தான். ஆனால் அந்த 400 பேரிலே மற்ற 370 பேர் சாதாரண தளபதிகளாக போர் வீரர்களாக இருந்தார்கள். அந்த 30 பேரும் அவர்களுக்கு தலைவர்களாக இருந்தார்கள். இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, இருக்கும்போது நான் இந்த திருச்சபையில் ஒரு முன்னணியிலே ஒரு ஆசீர்வாதமான நபராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இந்த திருச்சபை எழுப்புதலிலே ஒரு பங்குள்ள திருச்சபையாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்படியே சொல்லிட்டு காலத்தை ஓட்டக்கூடாது, நான் பலவான் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும், செய்ய முடியும். 2 கொரிந்தியர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய போராயுதங்கள். அப்போ அப்படின்னா நாங்கள் ஒரு போராளிகள். நாங்கள் எப்படியோ விடுதலையை இந்த தேசத்திற்கு வாங்கி கொடுப்போம். அகிம்சையை கடைபிடித்த மகாத்மா காந்தி அவர்கள் கோட்சேவினால் கொல்லப்படும் சூழ்நிலை இருந்தாலும் அகிம்சையினால் இந்த தேசத்திற்கு அவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். 650 குஷ்டரோகிகளுக்கு மேல் தொட்டு சுஸ்தமாக்கின மிஷனரி ஸ்டெயின்ஸ் அவர்கள் அந்த ஒரிசாவின் பகுதியில் இன்று பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அந்த பகுதிக்கு சென்று இருக்கிறேன். ஆனால் இயேசுவை அவர் விதைத்திருக்கிறார், ரட்சிப்பை அவர் விதைத்திருக்கிறார், சுகத்தை அவர் விதைத்திருக்கிறார். இன்று கல்கட்டா எடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எங்கெல்லாம் மிஷினரிஸ் வந்தாங்களோ அங்கே தான் படிப்பு கூட இருக்கும். ஆந்திரா, அதை காட்டிலும் தமிழ்நாடு, அதை காட்டிலும் கேரளா, இவங்க எல்லாமே மிஷினரிஸ் வந்தாங்க. ஆனால் கல்கட்டாவுக்கும் மிஷினரிஸ் வந்தாங்க. குறிப்பாக மார்க் பண்டைன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், கிரீனவே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்காக இருக்கிற ஒரே இடம் கல்கட்டா தான். டிரான்ஸ்போர்ட்டே ரன் பண்ணியிருக்கிறார் மார்க் பண்டைன். ரோட்டில் இருந்து ஆட்களை எடுத்து அவங்கள கழுவி குளிப்பாட்டி அவங்கள பாஸ்டர் ஆக்கியிருக்கிறார். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ரோட்டில் அனாதையாக கிடந்தது கல்கட்டாவில். நீங்கள் நம்ம எல்லாரையும் தொட யோசிப்போம் இல்லையா? சில நேரம் உதவி செய்ய யோசிச்சா கூட வேறு டிபார்ட்மெண்ட் வந்து செய்யட்டும் அப்படின்னு நினைப்போம், ஏஜ் ஹோம் டிபார்ட்மெண்ட் பார்க்கட்டும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் டாக்டர் மார்க் பண்டைன் அவ்விதம் செய்தார். என் தகப்பனார் ஊழியர்களை மிகவும் கனம் பண்ணுவார். நடந்த சம்பவம் ஒன்று நான் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், நீ மார்க் பண்டைன்றவரை நீ பார்க்கணும்டா அப்படின்னார். இந்த மார்க் பண்டைன்றவரை நீ பார்க்கணும் அப்படின்னு எங்கப்பா அப்படி டக்குன்னு சொல்கிறவங்க இல்லை சொன்னாங்க. ஒரு சிறு வாலிப ஊழியர் எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க முன்னாடி எங்கள் எல்லாத்தையுமே முழங்கால் படியிட வச்சு ஜெபம் பண்ண வைப்பார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவோட அவங்க அபிஷேகத்தில் குறைஞ்சவங்களா இருக்கலாம், வயசில் குறைஞ்சவங்களா இருக்கலாம், போஸ்ட்டில் குறைஞ்சவங்களா இருக்கலாம், போஸ்ட்டே இல்லாதவங்களா இருக்கலாம், ஜெபிங்க எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லுவார். அவர் திடீர்னு ஒரு நாள் சொன்னார், மார்க் பண்டைனை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நான் சென்னைக்கு என் தங்கைக்கு ஒரு
வரனை தேடுவதற்காக போனேன். போன இடத்துல அந்த நான் தேடி போன வரன், அவரை பற்றி ஒரு நல்ல வார்த்தையை அந்த போதகர் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க, மாலையில் மார்க் பென்டைன் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, கேட்டு போங்க அப்படின்னார். அந்த மார்க் பென்டைன் வந்து பேசினார். கடைசி அவர் வார்த்தைகளை பேசினார். பேசும்போது பவர் கட் ஆச்சு. நமக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம். உடனே அவர் சொன்னார், சத்தத்தை உயர்த்தினார். அவர் இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்கள் கெட்டு போனதுக்கு ஒரு ரீசன், அப்போ மொபைல் கிடையாது, டிவி மட்டும்தான் இருந்துச்சு. சொன்னார், இந்த எலக்ட்ரிசிட்டி தான். 10 மணி வரைக்கும் சினிமா பார்த்துக்கிட்டு, 10 மணி வரைக்கும் டிவியை பார்த்துக்கிட்டு, ஜெபிக்காமல், குடும்ப ஜெபம் இல்லாமல் அப்படின்லாம் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அன்பான வார்த்தைகளால் பேசினார். பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், என் உடம்புல பிளேட்ஸ் இல்லாத இடமே இல்லை, அத்தனை முறை நான் கல்கட்டாவிலே விபத்திலே சிக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆள் அப்படி சிங்கத்தை போல இருந்தார். ஆள் அன்னைக்கு பார்க்கும்போது டிஜிஎஸ் தினகரன், இவர் சொந்தமாக அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவர் முன்னாடி போய் நின்னீங்கன்னா அவர் ஒரு பக்கம் ரொம்ப வீக்காக தெரிவார். சீரணி அரங்கத்தில் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த கடைசி படிக்கு வந்தார். கடைசி படிக்கு வரும்போது அவர் அடுத்த ஸ்டெப்பு எடுத்தே வைக்கலை. அப்படி ஒரு 4 பேர் இப்படி நின்னாங்க, டக்குன்னு அவங்க மேலே விழுந்துட்டார். அவ்வளோதான் அவருக்கு இருந்த பலன். பிரசங்கம் பண்ணும்போது சிங்கத்தை போல இருப்பார், விசுவாசத்தோடு இருப்பார். நரிமேடு ஆலயத்துக்கு அவர் வந்தார் ஒரு முறை. அந்த பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே போகிற பாதை முன்னாடி இருந்துச்சு. அவர் ஆவியில் அப்படியே அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தபடினால, நான் ஒரு சின்ன ரூம், இந்த இவ்வளவு தான் இருக்கும் இந்த ரூம், அதுக்குள்ளே கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருப்பேன். பிஏ சிஸ்டத்தை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு பையன்னு எங்கள் சர்ச்சில் 90 பேருக்கு தெரியாது. நான் அந்த சர்ச்சில் இருக்கிறேன்னு தெரியாது. அந்த சர்ச்சில் அத்தனை சேரையும் தொடச்சி பாய் விரித்து க்ளீன் பண்ணி எல்லாம் செய்வேன்னு யாருக்குமே தெரியாது. நான் ஆட்களோட பேசுவது எனக்கு பழக்கம் வராத ஒரு காரியம். ஆனால் அவர் சட்டுன்னு உள்ளே வந்துட்டார். வந்துட்டு, எங்கே தம்பி வழி அப்படின்னாரு. உடனே கையை பிடிச்சி, எனக்கு ஒரு ஊழியருடைய கரத்தை பிடிக்க எனக்கு ஒரு தருணம். அங்கிள், இது வழி இல்லை, நேராக போங்கன்னு. இந்த மார்க் பென்டைன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சொன்னார், என் சரீரம் ஃபுல்லாக பிளேட்ஸ், இத்தனை 1000 கிலோமீட்டர் நான் ஃப்ளைட்டில் இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், வாகனங்களில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஜெபத்துக்கு வர சாக்கு சொல்லுகிறோம். கர்த்தர் தந்த குழந்தையை சாக்கு சொல்லுகிறோம். கர்த்தர் கொடுத்த கணவனை சாக்கு சொல்லுகிறோம். குறைவுள்ள கணவனை சாக்கு சொல்லுகிறோம். ஆசீர்வாதமான கணவனை சாக்கு சொல்லுகிறோம். ஆனால் அந்த மார்க் பென்டைன் சொன்ன காரியம் என் உள்ளத்தை உடைத்தது. நான் ட்ரெயினில் மதுரைக்கு வந்தேன், அவர் ஃப்ளைட்டில் கல்கட்டாக்கு போயிட்டார். நான் மதுரைக்கு வந்தவுடனே எங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்த்த எப்படி இருந்தாருன்னு விசாரிப்பாருன்னு நான் நினச்சேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, மார்க் பென்டைன் உனக்கு தெரியுமா அப்படின்னு திரும்ப கேட்டார் வயதான காலத்தில். அப்பா, என்ன டேடி அப்படின்னு. அவர் ஒரு முறையாக நீ பார்க்கணும்னு நான் சொன்னேன்ல. ஆமாம் சொன்னீங்க. அவர் இன்று அதிகாலையிலே இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னார். அதற்கு முன்பு சிங்கத்தை போல அன்று பார்த்தேன். அதன் பின்பு அவருடைய மரண செய்தியை கேட்டேன். அவருடைய கடைசி வார்த்தைகளை நான் கேட்டேன். ஒரு நீதிமான் மரிப்பதை போல அவர் மரித்தார், அதை பற்றி கேட்டேன். அவர் ஒரு பராக்கிரமசாலியாகவே இருந்தார். இன்று நாம் வல்லமையை வாஞ்சிப்பதில்லை. We are so called Christians, Pentecost believers. கடந்த வாரம் நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்டீங்க. Are you a partaker or a partner? நீ இந்த சபையில் பார்வையாளரா, இல்லை என்றால் பங்குதாரரா? இந்த சபையில் நீ விசுவாசியா? அதை நான் இன்னும் கூட ஒரு வார்த்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அங்கத்தினா, அவர் பேசினவர் விசுவாசியான்னு தான் பேசுகிறார், நான் அதை காட்டிலும் ஒன்று குறைச்சிக்கிறேன். அங்கத்தினா இல்லைன்னா ஒரு அஸ்திவார மூளை கல்லை போல இருக்கிற சீசனா? ஆண்டவருக்கு அநேக சீசர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் வல்லவர்களாக மாறினார்கள். மறுதலித்த பேதுரு 11 பேர் கூட எழும்பி நின்றார். 3000 பேர் 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணினார். வல்லவர்களாக மாறினார்கள். 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போர் ஆயுதங்கள், நம்ம பட்டயத்தால் போராட போகிறவங்க இல்லை, ஆனால் வசனத்தினால் நாம் போராடுவோம். தேவனுடைய வார்த்தையினால் நாம் போராடுவோம். தேவனுடைய பலத்தை கொண்டு நாம் போராடுவோம். போராடியே ஆக வேண்டும். இன்னைக்கு நம்ம சாக்கு என்ன தெரியுமா சொல்கிறோம்? சூழ்நிலைகளை, குடும்பத்தை, ஆசீர்வாதத்தை, சாபத்தை, தேவையை, வருவாயை, மற்ற காரியங்களை சொல்லுகிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் வைத்திருக்கிற வேதாகமம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் போர் நடந்து கொண்டே இருந்தது. தாவீது வர வர விருத்தி அடைந்தானா? பலத்தான்னு போட்டிருக்கா, பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர, இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில்
உங்களை பலப்படுத்துகிற காரியங்கள் எவைகள் என்று அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். அதை நீங்கள் இப்போமே அறிஞ்சுக்கிடன்னா, தாவீது, மோசே, ஆபிரகாம், வனசஞ்சாரி, வசனத்தினால் புத்தி சொல்ல வல்லவர்களான ரோமரிலே, தீமோத்தேயிலே, தீத்துவிலே சொல்லப்பட்ட காரியங்கள், இவைகள் உங்களை வல்லவர்களாக மாற்றும். ஆண்டவர் உங்களை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக மாற்ற விரும்புகிறார். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும். செய்கையிலே வல்லவர்களாக மாற வேண்டும். ஊழியத்திலே வல்லவர்களாக மாற வேண்டும். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் வல்லவர்களாக மாற வேண்டும். ஒரு யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய அரண்மனையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்ம பைபிள் எங்கேயோ வாசிட்டு அந்த சாபம், அதனால தான் எனக்கு சாபம், தூக்கி எறிய அந்த வார்த்தையை வேதத்தை எறிய சொல்லலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்டையோ, ஒய்ஃபையோ, பிள்ளையையோ, வேலை பார்க்குற நிறுவனத்தையோ, உலகத்தையோ குறை சொல்லக்கூடாது. நம்மை அந்த 400 பேர்களிலே 30 பேரை தளபதியாக மாற்றின ஆண்டவரை நம்புவோம். ஒரு பெனாயாவாக மாறுவோம். ஒரு பெனாயா செய்த காரியம் மிக மிக பராக்கிரமமான காரியம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பராக்கிரமசாலியே. ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு இந்த 40 நாட்கள் லெண்ட் டேஸ், இது ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கோ ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கோ லெண்ட் டேஸ்லாம் கிடையாது சார். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இப்போ தான் சிலுவையை தியானிக்கிறோமா, அதெல்லாம் கிடையாது. ஆனால் வர்ற மாதம் ஒவ்வொரு வீக்லேயும் 2 பேர் பேசுவோம். வேதத்தை நம்ம அந்த 7 வார்த்தைகளை தியானிப்போம். ஆனால் இந்த நாட்களை ஜெப நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். போரடிக்கிற நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். போர் அடிக்கக்கூடாது. என்ன அடிக்கணும்? போரடிக்கிற நாட்களாக, அறுவடை நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். போராயுதங்கள் உள்ள நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். பலப்படும் நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆல் ஆர் நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். எல்லாரும் ஒரு பராக்கிரமசாலி குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லை, ஆனால் பராக்கிரமசாலிகளாக மாறினார்கள். தாவீது பராக்கிரமசாலியாக மாறினார். வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுல், கிதியோன், எலியா, எலிசா, டேவிட், இந்த 30 மைட்டி பர்சன்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பராக்கிரமசாலியாக மாறினாங்க. கர்த்தர் மோசே, தானியேல், தாவீது, ஆபிரகாம், ஏசா, வேதத்தின் வார்த்தைகளின் முக்கியத்துவம் இவைகளிலிருந்து வருகிற நாட்களில் உங்களோடு பேசுவாராக. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும், தாவீது வர வர பலத்தான், என் பலனை நான் புதிதாக்கிக்கிடணும். வந்ததுக்கு தெரிஞ்சு போயிடக்கூடாது சார். இந்த ஆலயத்துக்கு வந்தேன், உள்ளதும் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன இன்னைக்கு காலையில் கேட்ட சாட்சியை போல கர்த்தர் உங்களை புதிதாக்க விரும்புகிறார். புதிய இருதயத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். புதிய பலனை அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்க விரும்புகிறார். உங்களை புதிய மனிதனாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் நடமாடும் நிருபங்களாக, இந்த பூமிக்கு உப்பாக, கலங்கரை வெளிச்சமாக, இந்த உலகத்தின் ஒளியாக, நீங்கள் ஒரு சந்திரனாக, சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த 400 பேர் 30 பெரிய தலைவர்களாக மாறினார்களே, அந்த ஆண்டவர் உங்களை வல்லவராக மாற்றுவாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஜெபிப்போம். என்னை ஒரு வல்லவனாய் மாற்றும். சொல்லுங்க, என்னை ஒரு வல்லவனாக மாற்றும். தாவீதுக்கு உறுதுணையாய் இருந்த அப்பா அந்த 3 தலைவர்களில் ஒருவனாய் என்னை நீர் மாற்றும். மோசேயுடைய கரங்களை தாங்கின ஆரோனும் ஊரை போல என்னை நீர் மாற்றும். அந்த வயல் நிலத்தை காப்பாற்றின ஒரு நபராக, உம்முடைய விளை நிலங்களை காப்பாற்றுகிற ஒரு நபராக என்னை மாற்றும். ஒரு பெனாயாவை போல உரை பனி நாளிலே 2 சிங்கங்களை போல தவறுகளை கொன்றதும் அல்லாமல் ஒரு சிங்கத்தையும் கொன்றவனை போல என்னை மாற்றுங்க. சில வேளை நான் சோர்ந்து போயிட்டேன். ஆடுகளை மேய்ச்சதை போல ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் இந்த கரடி? கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்தும்படி அந்த கரடியை அனுமதித்தார். ஏன் இந்த சிங்கம் என் ஆடுகளில் ஒன்றை பட்சிக்க வந்ததே? தாவீதுக்கு அப்போது தெரியாது, அவன் கோலியாத்தை வீழ்த்த பிறந்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று பெலிஸ்த வல்லமைகள், அமலேக்கிய வல்லமைகள், கிர்காசிய, எபூசியர் போன்றோ, தாகோன், தியானால் போன்ற வல்லமைகள், ஊழியர்களுக்கும் குடும்பத்திற்கும் விரோதமாக யாகங்களை வளர்க்கிற வல்லமைகள் பெருகி இருக்கிற இந்த நாளிலே தேவனுடைய எளியாக்களாக நீங்கள் மாறுங்கள்.
எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்ட நாட்கள் முடிவதாக தேவனுடைய எலியாவாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். எல்லாரும் கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். தேவனுக்கு நான் ஒரு எலியாவா இருப்பேன். சொல்லுங்க, தேவனுக்கு நான் ஒரு எலியாவா இருப்பேன். என் பலனை புதிதாக்கி கொள்ளுவேன். நான் வல்லவனாக மாறுவேன். ஆசீர்வாதமாய் மாறுவேன். ஆத்தும பாரமுள்ளவனாய் மாறுவேன். இந்த தேசத்தை மாற்றுகிறவனாக மாறுவேன். என்னை நீர் மாற்றும். எங்களோடு பேசும். 7 நாட்களும் எங்களோடு பேசும். ஜெப நேரங்களில் எங்களோடு பேசும். ஞாயிறு ஆராதனையில் மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கு, இந்த திருச்சபைக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் நம்மை வல்லவர்களாக மாற்றுகிற கிருபையும் எங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு அவர் சமீபமாய் வந்து அவரிடத்தில் பேசுகிற கிருபையும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.